ஹாய்! அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம்ம கதை. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பி நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகிறதுக்கு தான். ரொம்ப நாளாகவே கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் அதுக்கான சிச்சுவேஷன் கிடைக்கவே இல்லை. இங்கே கேரளாவில் டெய்லி மார்னிங் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால போக முடியலை. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் குயிக்காக கிளம்பிட்டோம். கோவில் பக்கத்தில் தான், வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளவே தான் வரும். நம்ம கோவில் ரீச் ஆகிட்டோம். கோவிலுக்கு உள்ளே என்டர் ஆகும்போதே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஏஸ்தட்டிக்காக இருக்கும். கோவிலில் நுழைஞ்சதும் நம்ம நேரடியாக உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது. ஃபஸ்ட்டு சுற்றி கும்பிட்டதுக்கப்புறம் தான் கும்பிடணும். நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோவிலுக்கு தான். போயிட்டு இருந்தப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தோம். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ணலான்னு நினச்சா அது ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. ஜஸ்ட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு மரத்தை காமிச்சு, இது என்ன மரம்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அது என்ன மரம்னா சந்தன மரம். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தா சங்குப்பூ. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம், பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி ஃபுல்லாக படர்ந்துருந்துச்சு. அதில் ஒயிட் அண்ட் வயலட் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒரு பிளாக் கலரில் பெரிய பெரிய கருப்பு வண்டு போயிட்டு உள்ளே நுழைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அதுவும் எங்களை பார்த்ததும் ஓடிருச்சு. இதுதான் நாகம்மா. சோட்டிக்கும் கிட்டுவுக்கும் தலையை சுற்றி காசை உண்டியலில் போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு நான் நிறையா டைம் வந்திருக்கேன். ஸோ இது என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். நான் கோவிலுக்கு வர்றதுக்கான ரீசன் ஒரு சைட் பக்தி இருந்தாலும் இன்னொரு சைடு என்னென்னா, இங்கே கிடைக்கிற அந்த பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் தான். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இங்கே வந்தால் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும். அப்படியே நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு, பார்த்திங்களா சாமி பார்க்குறதுக்கு எப்படி குளிர்ச்சியாக இருக்குன்னு கண்ணுக்கு. பூஜாரி பிரசாதம் தந்தாங்க, வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். சோட்டி நான் தான் எல்லாருக்கும் சந்தனம் வச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வச்சு விட்டான். இனிமே தான் பெஸ்ட் பார்ட், கோவில் பிரசாதம். ஸோ இங்கே பிரசாதமாக பால் பாயசம் அப்புறம் அவல் தான். இங்கே பால் பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோட்டியோட ஃபேவரெட்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் பாயசம் குடிச்சிட்டு கொஞ்சம் மெமரிஸ்க்காக பிக்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதும் கிளம்பிட்டோம். கிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பட் லேட்டராக போகிறப்போ அந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாருக்கும் பாய் சொல்லிகிட்டே வந்தா. ஸோ இன்றைக்கி நாள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மட்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ தான் பிஸியான லைஃப் லீட் பண்ணாலும் இடையில ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இது மாதிரி உங்களுக்கு பிடித்த பிளேஸ்க்கு, கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான். பாய். See you next story.